செய்திகளிலே வரக்கூடிய சில காரியங்களை பார்த்து அதை மனதிலே வைத்து என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்கிறோம். இப்படி சில நாட்களாய் அப்படிதான் நம்ம என்ன செய்கிறோம்? ஜோமனி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் செய்திகளிலே வந்ததான சில காரியங்களை நம்ம மனதிலே வைத்து என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். எல்லாம் யுத்தங்கள் முற்றிலுமாக முடிவுக்கு வர வேண்டும். காரியங்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். அது ஒரு காரியம். இப்போ மறுபடி இஸ்ரேல் யுத்தம் தீவிரப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இஸ்ரேல் காசா மீது, அதாவது பாலஸ்தீனம் மீது யுத்தத்தை புரிந்து அந்த தேசம் தரைமட்டமாகிவிட்டது. குழந்தைகள் மறுநேரம் சாப்பாட்டுக்காக தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த யுத்தத்தை கொஞ்சம் நிறுத்திவிட்டு, அதுவும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, நிறுத்திவிட்டு ஈரான் பக்கம் இஸ்ரேல் திரும்பி இன்றைக்கு பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தங்கள் முடிவுக்கு வரணும். ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா எழும்பும். ரஷ்யா வருகிற போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக பல நாடுகள் வரும், ஈரானுக்கு ஆதரவாக பல நாடுகள் வரும். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் இயேசுவின் வருகைக்கான அடையாளங்களை குறிக்கிறது. என்றைக்கு ஈரான் பக்கம் ரஷ்யா துணை நிற்கிறதோ, என்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராய் ரஷ்யா எழும்புகிறதோ, அன்றைக்கு இயேசுவின் வருகை சீக்கிரமாய் வரும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஈரானுக்காகவும் இஸ்ரேலுக்காகவும் ஜெபம் பண்ணணும். 2 தேசங்களும் யுத்தங்கள் தடுத்து நிறுத்தப்படணும். முதல்ல பாலஸ்தீனாவில் ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் இப்ப ஈரானுக்கு நேராய் திரும்பி கொண்டிருக்கிறது. அங்க என்ன நடக்கிறதுன்னு சொன்ன அணு ஆயுதத்துக்கு எதிராக அந்த இஸ்ரேல் தேசம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அணு ஆயுதத்தை ஒழிக்கணும் என்கிற நோக்கத்தோடு யுத்தத்தை துவங்குகிறது. 2 நாடுகளுக்கும் பல சேதங்கள். இந்த யுத்தங்களும் முடிவுக்கு வரணும். வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் ஒருவேளை நிறைவேறுகிறதா இருந்தாலும் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இது ஒருவேளை வருகைக்கான அடையாளங்களாய் இருந்தாலும், ஆனால் தேவ பிள்ளைகள் ஆயத்தமாகணும், ஜெபிக்கணும். யுத்தங்கள் முடிவுக்கு வரணும். இதனால் பட்டினி, அநேகர் பட்டினியிலே சாவார்கள், சாப்பாடு இல்லாம சாவார்கள். நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி இஸ்ரேல் ஈரானுடைய அந்த போர் யுத்தங்கள் முடிவுக்கு வர ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான யுத்தங்கள் முடிவுக்கு வரட்டும். காசா பகுதியில் அநேக மக்கள் யாரோ செய்கிற தவறினாலே, ஒரு தவறும் செய்யாத அப்பாவி மக்கள் ஆண்டவரே இன்றைக்கு பாதிக்கப்படுகிறாங்கப்பா. ஆமென், இன்றைக்கு பாதிக்கப்படுகிறாங்கப்பா. தேசத்தின் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இஸ்ரேல் ஈரான் யுத்தம் முடிவுக்கு வர ஜெபிக்கிறோம். ஆமென். யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுகிற போது நம்முடைய வருகையின் நாள் சமீபம் என்பதை இது எங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறதப்பா. கடைசி காலங்களிலே ஆமென், ஆமென், ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா வரும் என்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. இஸ்ரேலுக்கு ஆதரவாக இன்னும் பல அமெரிக்கா போன்ற பல நாடுகள் இணையும். இது பெரிய 3ஆம் உலக போராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் அதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம். ஆமென். யுத்தங்களை ஓய பண்ணுங்கப்பா. யுத்தங்கள் தடுத்து நிறுத்தப்படட்டும். அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறாங்க. தேசத்திலே பொருளாதார பிரச்சனைகள் வரும், பசி பட்டினி உண்டாகும் ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். போக்குவரத்து பாதிக்கப்படும் ஆண்டவரே. வான் எல்லைகளில் போக்குவரத்துகள் பாதிக்கப்படும் ஐயா. பொருளாதாரத்தில் பின்னடைவு வரும் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்கள் இந்த யுத்தங்கள் முடிவுக்கு வர நாங்கள் சபையாய் இணைந்து ஜெபிக்கிறோம். இதையெல்லாம் நாங்கள் பார்க்கிற போது ஆமென், நம்முடைய வருகையினால் சமீபம் என்பதை உணர்ந்து வாழ உதவி செய்யுங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் அவருடைய வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. தேசத்தின் குடிகள் யாவருமை அண்டிக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய வருகையில காணப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவாகி உம்மை ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் காணப்பட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.